சக்தி ஜோதிட குழு சான்றோர்கள் அனைவருக்கும் சக்தி சோமையாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது சார்வரி வருஷம் ஐப்பசி மாத பலன்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் கடகராசி பலன்களை பார்ப்பதற்கு முன் மாத சுப நிகழ்ச்சிகள் என்னென்ன வருகின்றது என்பதையும் இம்மாத கிரக நிலைகளையும் பார்த்த பின்பு பலன்களை பற்றி பார்ப்போம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி நவராத்திரி விழா ஆரம்பம். ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி சரஸ்வதி பூஜை. ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி விஜயதசமி பௌர்ணமி. ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி சர்வ அமாவாசை, கேதாரி கௌரி விரதம், தீபாவளி பண்டிகை. 30ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசி அன்பர்களே, தாயை போன்ற மனம் உள்ளவர்களே, தங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். புனர்பூசம், பூசம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டதும், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டதும் கடகராசி நேயர்கள். சந்திரன் மனோகாரகன் ஆகையால் அவர்கள் எடுக்கும் முடிவு செயலும் நன்றாகவே இருக்கும். 2ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையில் பார்க்கின்றார். தனஸ்தானாதிபதி தனகாரகனை பார்ப்பதால், தனஸ்தானத்தை தனகாரகனை பார்ப்பதால் தனப்பிராப்தி உண்டாகும் என்றுதான் சொல்வார்கள். ஆகையால் இம்மாதம் தனவரவு, பொருள் வரவு திருப்திகரமாகவே இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். உடல் ரீதியாக தங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வர வாய்ப்பில்லை. உங்களுடைய சொல் செயல் உங்களை உயர்ந்த நிலைக்கு காட்டுகிறது. தொழில் உத்தியோகம் புரிவோர்கள் இடத்தில் தங்களுக்கு மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உயரும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே அமையும். வாய்ப்புகள் உள்ளதால் அதை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை, குதூகலம் சிறப்பாக இருக்கிறது. வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் பாவம் கன்னிராசி. அதன் அதிபதி புதன் பகவான் ஆவார். அவர் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி வரை அங்கேயே உச்சம் பெற்று அமர்ந்துள்ள காரணத்தினாலும் அதன் பின் துலாத்திற்கு செல்கின்றார். அந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை நிலை பெறுகிறது. கம்யூனிகேஷன் பாவம் என்பதால் அச்சுத்தொழில், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், பிபிஓ, விளையாட்டு வீரர்கள், தபால் துறை, வழக்கறிஞர் இவர்கள் அனைவருக்கும் மிகச் சிறப்பான அற்புதமான காலம். இதனால் இவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதனால் இவர்களுடைய மதிப்பும் மரியாதை, அந்தஸ்து, புகழ் அடையக்கூடிய பொற்காலமாக அமையும். 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளதாலும் நீச்சம் பெற்ற காரணத்தினாலும் ஒரு சிலருக்கு இம்மாதம் வண்டி வாகனங்கள் பழுதுகள் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும். பழுது பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும். தாயாரின் உடல்நிலையில் தொந்தரவுகள் 7ஆம் தேதி முதல் 19ஆம் தேதிக்குள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் அவர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அசையா சொத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். உங்களுடைய குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். 5ஆம் இடத்தில் கேது உள்ளதால் பூர்வீக சொத்தினாலும் சின்ன பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா போய் வரக்கூடிய நிலையும் உண்டாகும். ஒரு சிலர் தனிமையே விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். 6ஆம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருவரும் இணைந்து
இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்து வெற்றி பெறுவீர்கள். கடன் தொல்லையில் இருப்பவர்கள் இந்த மாதம் கடனை திருப்பிச் செலுத்தும் காலமாக அமைகிறது. எதிரிகள் குறைவார்கள். தங்களுடைய படித்த குழந்தைகளுக்கு இதுகாலம் வரை வேலையில் இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய காலமாக அமையும். 7ஆம் இடத்து அதிபதியாகிய சனி பகவான் 6இல் மறைந்துள்ளார். அது நல்லது இல்லை. அதனால் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் யாராவது ஒருவர் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சென்றால் நிலைமையை சரி செய்து கொள்ளலாம். 8ஆம் இடத்து சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக அவருடைய வீட்டையே பார்ப்பதும் சிறப்பு என்று சொல்லுவார்கள். ஆனால் சனி பார்ப்பது சிறப்பல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். கௌரவ குறைவு சிலருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. 9ஆம் இடத்தில் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதிக்கு பின் செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று மீனத்தில் அமர்ந்துள்ளதால் அவர் கடக ராசிக்காரர்களுக்கு சுபகிரகமாகிறார் செவ்வாய் பகவான். ஆகையால் பெரிய பாதிப்பு ஒன்றும் நேர்ந்து விடாது என்று கூறலாம். 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பதாலும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதாலும் உங்கள் ராசிக்கு 6இல் குரு பகவான் இருப்பதாலும் வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, ப்ரமோஷன், பணி இடமாற்றம் இவ்வாறு ஒரு சிலருக்கு ஏற்படும் வாய்ப்புகளை தருவார். சுயதொழில் புரிவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவார். அவர்களுடைய பணியாளர்களின் ஒத்துழைப்பும் தருவார்கள். அதன் காரணமாக நல்ல வருவாய் கிடைக்கப் பெறுவார்கள். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளதால் சுபகாரியங்கள் ஒரு சிலருக்கு தொழிலில் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லும் பாக்கியம் ஏற்படும். மூத்த சகோதரர்களால் பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டாகும். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சுப செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. வீடு, மனை, வண்டி, வாகனம், சுப நிகழ்ச்சிகள் இது மாதிரி உள்ள செயல்களெல்லாம் நடைபெறுவதற்கும் சுப செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. கடகராசிக்காரர்கள் ஐப்பசி மாதம் 9, 10, 11 ஆகிய இந்த 3 தினங்களில் கவனமுடனும் நிதானமாகவும் எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாட்கள். புதிதாக எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். வாகனத்தில் செல்வோர் வேகம் வேண்டாம். நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லதாகும். தன் வேலையுண்டு தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கவும். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். நாள்தோறும் சிவபெருமானை வணங்கி வரவும். திங்கட்கிழமை தோறும் சந்திர பகவானை தீபம் ஏற்றி வழிபடுதல் சாலச் சிறந்ததாகும். எங்கள் சக்தி ஜோதிட குழு சார்பாக தாங்களும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் சக்தி சோமையா. நன்றி, வணக்கம்.